யோவான் எழுதின 3வது நிருபம் 2வது வசனத்தை வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். எத்தனை பிரியமானவர்கள் இங்கே இருக்கிறீங்க? ஆமென். யோவான் அப்போஸ்தலனுடைய ஒரு ஜெபம் என்னன்னா, பிரியமான தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பது. ஆமென். இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது, பிரியமானவனே நீ வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் அப்படின்னு பரிசுத்த யோவான் சொல்லலை. ஏன்னா நம்ம யாரையாவது வாழ்த்தும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நல்லா இருக்கணும்னு நான் ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிறது தான். பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன்னு சொல்லலை. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்றார். அப்போ நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கு என் ஆத்துமா வாழ்வது தான் ஒரு அளவுகோலாக இருக்கிறது. என் ஆத்துமா எந்த அளவுக்கு வாழுமோ அந்த அளவுக்கு நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன் என்பதை நீங்களும் நானும் இந்த வசனத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ வீட்டில் நம்ம பிள்ளைங்கிட்ட இந்த ஃபேனை போடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிட்ச் போர்டை தான் தேடி போகும். சுவிட்ச் போர்டில் போய் எந்த ஃபேனு போட்டால், எந்த சுவிட்சை போட்டால் அந்த ஃபேனு ஓடுமோ அந்த சுவிட்சை போய் அவங்க போடுவாங்க. நம்மளும் என்ன சொல்ல மாட்டோம்னா, நான் இந்த ஃபேனை தானே போட சொன்னேன், நீ என்ன அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கும் தெரியும் என்ன அப்படின்னா, இந்த ஃபேன் ஓடணும் அப்படின்னு சொன்னால் அந்த சுவிட்சு போட வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த ஃபேனுக்கும் அந்த சுவிட்சுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வாழ்ந்து நம்ம சுகமாக இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் செய்கிற தொழில் நல்லா இருக்கணும், நான் செழிப்பாக இருக்கணும், வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு வேணும், சைக்கிளில் போகிறவங்களுக்கு பைக் வேணும், பைக்கில் போகிறவங்களுக்கு கார் வேணும். ஆக மொத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, we all wanted to expand, இன்க்ரீஸ்ன்றது நமக்குள்ளே இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னா, என் ஆத்துமா வாழணும். ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஃபேனை போட்டு நீ இழுத்தடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, சுவிட்சை போடப்பா, முடிஞ்சிச்சு. என்னுடைய வெற்றிக்கு காரணம் இதுதான். பாருங்க, நம்ம மறுபடி பிறந்த உடனே நம் ஆவியிலே நாம் வல்லமையாய் புதிதான ஒரு சிருஷ்டியாக உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. When I am born again, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே நான் மறுபடி பிறந்தேன். எங்க அப்படின்னா, சரீரத்தில் இல்லை, ஆத்மாவில் இல்லை, என்னுடைய ஆவியிலே நான் மறுபடி பிறந்தேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அப்ப நம்ம புது சிருஷ்டியா இருந்தாலும் நம்முடைய ஆவியிலே ஜீவன் பரிபூர்ணமாய் குடிகொண்டு வழிந்தோடுகிற விதமாக நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும், ஆவி இருந்தாலும், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய அதே ஆவி, அதே ஆவியானவர் இன்னைக்கு எனக்குள்ளே வாசமாய் இருந்தாலும் என் மனம் வாழவில்லை என்று சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது அழகா சொல்லுவார். ஐ லவ் தட். அந்த எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லும்போது சொல்லுவார், டேங்க்கில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, டேங்க்கு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஒரு பைப்பு வந்து கீழே, ஒரு டேப் வந்து கீழே இருக்குது. ஒரு மனுஷன் வந்து வாளியை கொண்டு வந்து அங்கே கீழே வைக்கிறான். வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். டேங்க்கு ஃபுல்லாக இருக்குது, ஆனால் தண்ணி வரல. அவன் ஜெபம் பண்ணுறான், தண்ணி வரல. உபவாசம் பண்ணலாம், தண்ணி வராது. ஏன் அப்படின்னா, டேங்க்கில் காலியாக இருக்குன்னு இல்லை, ஃபுல்லாக தான் இருக்குது, பைப்பு இருக்குது. ஆனால் என்னன்னா, காரியம் அந்த டேப்பில் தான் இருக்குது. இப்போ அவன் டேப்பை திறந்தா தண்ணி வந்துடும். இப்போ டேப்பை காவாசி தான் திறந்தா காவாசி தான் தண்ணி வரும், அரைவாசி திறந்தா அரைவாசி தான் தண்ணி வரும், முக்காவாசி திறந்தா முக்காவாசி வரும், முழுசாக திறந்தா முழுசாக வரும். உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல தான். ஆவி ஃபுல்லாக இருக்கா? ஆவி ஃபுல்லாக இருக்கு. எப்படிப்பட்ட வல்லமையினாலே தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம்னா, வேதம் சொல்லுகிறது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த அதே பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய உங்களிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை. போயிட்டே இருக்கலாம். உங்களிடத்தில் காண்பிக்கிறது ஒரு சாதாரண வல்லமை இல்லை.
இது நீங்க பண்ணின ஏதோ ஒரு பிரயாசத்தினால கிடைக்கல. ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் the same spirit, the same power that raised Jesus from the dead, அது உங்களுக்குள்ள வந்து, ஹல்லேலூயா, அந்த வல்லமையை தான் உங்களுக்குள்ள நடப்பித்திருக்கிறார். ஆனா அது எல்லாம் பெற்றிருந்தும் இந்த ஆத்துமா வாழலைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. சோ சிம்பிள். ஆத்துமா வாழணும்னு ஏதோ பெருசா நினைச்சிடாதீங்க. இந்த வசனத்தில் நம்ம வாழ ஆரம்பிக்க வேண்டும். ஏமே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ. பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம மாமிசத்தை ஒடுக்கிறோம், சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறோம், மாமிச சிந்தையை அகற்றுகிறோம், எல்லாம் உண்மைதான். பரிசுத்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் வெற்றி வாழ்க்கை. ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். பரிசுத்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் வெற்றி வாழ்க்கை. இப்ப நீங்க பரிசுத்தமா வாழ்ந்து திடீர்னு வியாதிப்பட்டு ஆண்டவர் குறித்த காலத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த பரிசுத்த வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு வெற்றி வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப எல்லாவற்றிலும் வாழணும் அப்படின்னு சொன்னா என் ஆத்துமா வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா என் ஆத்துமா வாழ்வது போலதான் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். ஹல்லேலூயா.